நமோ வெங்கடேஷாய. பக்தர்களே, இதோ திருப்பதி க்ஷேத்திரத்தில் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய திருக்கல்யாண வைபவத்தை தான் இதோ இப்பொழுது நாம் செவிக்க உள்ளோம். ஸ்ரீனிவாசர் மற்றும் உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயாரினுடைய திருக்கல்யாண வைபவத்தில் முதலில் அர்ச்சகர் சுவாமி சங்கல்ப மந்திரத்தை சொல்லுவார். பின்பு கலச பூஜை, விஸ்வக்சேனனின் ஆராதனை, சுத்தி புண்ணியாக வாச்சனத்துடன் இந்த திருக்கல்யாண மகோத்சவம் ஆரம்பமாக உள்ளது. ஆகாஷ ராஜாவின் மகள் பத்மாவதியை மணந்த பிறகு வெங்கடேஸ்வரர் திருமலைக்கு செல்ல புறப்பட்டார் என்று கூறுகிறார். ஆனால் வழியில் இறைவனும் அவரது தெய்வீக மனைவியும் தனது புதிய மாமியார் வீட்டில் தங்கினராம். அவர் மங்காபுரத்தில் தங்கியதால் அந்த கிராமம் ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அவர் வெளியேறும்போது வெங்கடேஸ்வரர் அருகில் உள்ள தனது ஆசிரமத்தில் அகத்திய முனிவரை பார்க்க வந்தாராம். அகத்தியர் புதுமண தம்பதிகளை ஆசீர்வதித்து பின்னர் புதுமண தம்பதிகள் முதல் 6 மாதங்களுக்கு எந்த மலைகளிலும் ஏறக்கூடாது என்ற பழமொழி இருப்பதாக கூறி அந்த காலம் வரை தன்னுடன் தங்க வெங்கடேஸ்வரையும் பத்மாவதியையும் அழைத்தாராம். புதுமண தம்பதிகள் அகஸ்தியரின் பணிவான அழைப்பை ஏற்று அடுத்த 6 மாதங்களும் ஆசிரமத்திலே தங்கினாராம். 6 மாதங்கள் முடிந்த பிறகு வெங்கடேஸ்வரரும் பத்மாவதியும் திருமலைக்கு திரும்ப தயாராக இருந்தனர். ஆனால் ஆசிரமத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு வெங்கடேஸ்வரர் 2 வாக்குறுதிகளை அளித்தாராம். என்ன தெரியுமா? ஒன்று, சில குறைபாடுகள் காரணமாக மலையில் ஏறி திருமலையில் தரிசனம் செய்ய முடியாதவர்களுக்கு அவர்கள் மலையின் அடிவாரத்தில் உள்ள இந்த கோவிலுக்கு செல்லலாம் என்றும், 2வது, கிரகசாஸ்திரமத்தில் உள்ள நுழைய தயாராகும் மக்களுக்கு திருமலையில் கல்யாண உற்சவத்தை காண்பவர்களுக்கு எப்போதும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்றும் ஸ்ரீனிவாச பெருமாள் உறுதியளித்தாராம். பக்தர்களே, இந்த வரத்தால் தான் வெங்கடேஸ்வர சுவாமி கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி என்று அறியப்பட்டார். கல்யாண அத்புத காத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாயத்தே மங்களம் என்று நாமும் கூட இதோ அந்த பகவானுடைய திரு பாதத்தை தரிசிப்போம். பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சேவிப்போம். இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் ஆதி தம்பதிகளின் அருளை பெறுவோம். மங்காபுரம் கோவிலில் உள்ள வெங்கடேஸ்வரர் சிலை திருமலையிலே உள்ளதை விட மிகவும் உயரமானது. மேலும் கவர்ச்சிகரமானதாக கூறப்படுகிறது. இங்குள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வரின் கண்ணாடி பிம்பம் என்றும் கூறுகிறார். பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை நாம் அனைவருமே இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்து கொண்டுள்ளோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா என்று நாமும் கூட சேவிப்போம். திருப்பதியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி மூலவராக உள்ளாராம். இங்கு கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருமலை வெங்கடேஸ்வர சுவாமியின் வடிவமே அல்லவா? எந்த காரணத்திற்கும் ஸ்ரீ திருமலை வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்க முடியாதவர்கள் முதலில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்கலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் வரலாற்று சிறப்பு பற்றி அறிய ஸ்ரீ திருமலை வெங்கடேஸ்வர சுவாமியின் புராண கதையும் மிகவும் அவசியம். பக்தர்களே, இதோ தரிசிப்போம் பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை. परिपूरिते च पापि गृह्णन् प्रतिपादे च कृणामि दत्ताकं चरकं शरमा यतमा पश्यवा शुभरमा शान्ता शान्तरमा शुभा शुभरमा पूताः पूतरमा पुण्या पुण्यरमा मेध्या मेघ्यरमा अमृता अमृतरसाः पूता ब्रह्मपवित्रेण पूता सूर्यस्य रश्मिभिः सर्वतीर्थेलं पुण्यं पावनं सर्वकारणं विष्णुपादोद्भवं शुद्धं सर्वमङ्गलदायिनं
ब्रह्मणा संवृतं यच्छामन्त्रभूतं स्वभावहं कावेरी तुङ्गभद्रा च कृष्णवेणी च गौतमी भागीरथी च विख्याताः पञ्चगङ्गा प्रकीर्तिताः ऊर्चाग्रराक्षसाञ्चिन्धि एतत्कर्म विघातिनः त्वामर्पयामि कुम्भेऽस्मिन् साफल्यं कुरु कर्मसु वृक्षरासमुद्भूतशाखाय पल्लवत्वजः युष्मान् कुम्भे अर्पयामि सर्वदोषापनुत्तये नारिकेलसमुद्भूता त्रिनेत्रहरसम्मद शकया दुरितं सर्वं पापं पीडाञ्च मेनुदा सहिरत्र आनिदाजुषे सुवासुविलापकः तं भागं चित्रमीमहे करके पाञ्चभौतिकमावाहयामि जले सर्वदिध्यलमावाहयामि एतेषु तं ऋणे सत्रमिग्निया पाशाविदुधा पुरुत्र तेभ्यो नेन्द्रसवितोत विष्णुरुस्वेरेव अमुञ्चन्तमरुतस्वस्या कुम्भे वरुणमावाहयामि प्रचेदस्मां रक्ताम्रं यादस्परिमावाहयामि आवाहितदेवताभ्यो नमः आसनं परिकल्पयामि पाद्य अर्घ्य आचमनं समर्पयामि परिमलपत्रपुष्पाणि समर्पयामि दिव्यश्रीं चन्दनं समर्पयामि धूपमाग्रापयामि दीपं दर्शयामि फलोपहारान् निवेदयामि पानीयाचं दक्षिणाकताम्बूलं समर्पयामि सुप्रसन्नः सुप्रीतो वरदो भवतु क्रियासिद्धिरस्तु येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सुधा तेन सहस्रदारेण पवमान्यः पुनन्तु मां प्राजापत्यं पवित्रं सुतोऽध्यामकं हिरण्मयं तेन ब्रह्मविदो वयं पूतं ब्रह्म पुनीमहे इन्द्रस्वनेते सह मा पुनातु सोमस्वस्य वरुणस्समेत्य यमो राजा प्रमणाभिः पुनातु मां जातवेदामोद्यन्त्या पुनातु तच्छम्यो रावृणीमहे गातं यज्ञाय गातं यज्ञपदये दैवे स्वस्तिरस्मस्थिरमानुषभ्यः ऊर्ध्वं जगातं सन्नोऽस्तुतिपदे सञ्चतुष्पदे शान्तिश्चान्तिश्चान्तिः प्रात्यांसदेवा ऋत्विजो मार्जयन्तां क्षेनायान्ति सिमासा पितरो मार्जयन्तां प्रतीचान्तिषु गृहाः पशवो मार्जयन्ताम् उदीत्यान्तिश्चापवोषधयो वार्ध्यमूर्ध्वायां सज्ञसंवत्सरो यज्ञपतिर्मार्जयन्ताम् अदोधराधरै नागेभ्यो मार्जयन्ताम् अनोरणीयान् महतो महीयान् आत्मा गुहायान् निहितो सृजन्तो समकृतं पश्यति वीतशोको धातुप्रसादान् महिमानमीशन् सप्तप्राणान् प्रभवन्ति तस्मात् सप्ताद्विषस्तमितः सप्तजित्वान् सप्तमे लोकाय அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய திருக்கல்யாண வைபவத்தில் இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது அங்குரார்ப்பணம் என்கிற திருமுலை சாற்றுதல் கைங்கரியம். இதோ மண் பாலிகையிலே நவ தானியங்களை சேர்த்து துளசியாலும் புஷ்பத்தாலும் பூஜித்து அர்ச்சித்து இந்த பகவானுடைய கல்யாணத்திற்காக தேவர்களை எல்லாம் ஆவாகனம் பண்ணுகின்ற கைங்கரியம்தான் அங்குரார்ப்பணம் என்கிற திருமுறை சாற்றுதல் கைங்கரியம். பக்தர்களே, பிருகுவின் புறப்பாட்டிற்கு பின்பு விஷ்ணு லக்ஷ்மி தேவியை தேடி கருடனின் முதுகில் ஏறி பூமியை அடைந்தாராம். அங்கு
கோலாப்புரை அடைந்து சிறிது காலம் அங்கேயே தங்கினார். எந்த உருவமும் இல்லாத தேவி அவரை திருமலை மலைப்பகுதியை அடைந்து லக்ஷ்மி தேவியுடன் மீண்டும் இணையுமாறு பரிந்துரைத்தார். அதன்படி விஷ்ணு ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் உள்ள வெங்கடாத்ரி மலையை அடைந்து தவம் செய்ய ஒரு எறும்பு புற்றில் குடியேறினாராம். அவர் அங்கு இருந்தபோது பிரம்மா ஒரு பசுவின் வடிவத்தை எடுத்தார். ருத்ரா அவரது கன்று ஆனாராம். बृहस्पतिं सर्वगणं स्वस्तये स्वस्तय आदित्यासो भवन्तु नः विश्वे देवानो अद्य स्वस्तये वैश्वानरो वसुरग्निः स्वस्तये देवा अवन्तर्भव स्वस्तये स्वस्ति नो रुद्रः पात्वं हसः स्वस्ति मित्रा वरुणा स्वस्ति पद्ये रेवती स्वस्ति न इन्द्रश्चाग्निश्च स्वस्ति नो आदिते कृते स्वस्ति पन्थामनुचरेम सूर्याचन्द्रमसा आविव पुनर्ददताघ्नता जानता सङ्गमे महिं स्वस्थैरन्ताक्षमरिष्ठनेमिं महद्भूतं वयसं देवतानाम् असुरघ्नमिन्द्रसकं समत्यबृहद्यसो नाव निवारुहेम अम्होमजमाङ्गिरसङ्गैं च स्वस्यात्रेयं मनसा जदाक्षं वैदपानिशरणं प्रपद्यर्तिसं भादे स्वभयन्नो अस्तु शुभगुं शुभम्. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பக்தர்களே, இதோ திருப்பதி க்ஷேத்திரத்தில் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கல்யாண மகோத்சவத்தை இதோ அனைவருமே ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் செவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ அங்குரார்ப்பணத்தை பூர்த்தி செய்தார் அர்ச்சகர் சுவாமி. அதைத் தொடர்ந்து ரக்ஷா பூஜையை செய்து பின்பு அந்த மந்திரிச்ச ரக்ஷையை மலையப்பன் சுவாமிக்கும் அவரது உபய நாச்சிமாரான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் இதோ அந்த ரக்ஷையை சமர்ப்பிப்பார். அதுவே ரக்ஷாபந்தன கைங்கரியம். அந்த அற்புதமான கைங்கரியத்தை இதோ நாம் அனைவருமே செவித்து கொண்டுள்ளோம். மகாலட்சுமி கோலை ஆனாள். அந்த பசு தினமும் ஸ்ரீனிவாசர் வசிக்கும் எறும்பு புற்றுக்கு வந்து அவருக்கு உணவளித்து வந்ததாம். சில சம்பவங்களுக்கு பிறகு ஸ்ரீனிவாசர் வராகசுவாமியை சந்தித்து வெங்கடாத்ரியில் தனக்கு ஒரு இடம் ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டாராம். ஏனெனில் அந்த பகுதி வராகசுவாமியின் ஆட்சியின் கீழ் உள்ளதல்லவா. ஸ்ரீனிவாசர் அங்கு வசிக்க அனுமதிக்கப்பட்டார். மறுபிறவியில் யசோதையாக இருந்த வகுலமா ஸ்ரீனிவாசரின் பராமரிப்பாக நியமிக்கப்பட்டார். பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த சுவாமிக்கு கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் வாரியுடைய திருக்கரத்திலே அர்ச்சகர் சுவாமி அந்த மந்திரிச்ச ரக்ஷையை அணிவித்தார். பின்பு அவரது உபய நாச்சிமாரான ஸ்ரீதேவி தாயாருக்கு இதோ அந்த ரக்ஷையை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். பிறகு பொறுமையின் பூஷணம் பூதேவி தாயார் அல்லவா, பூதேவி தாயாருக்கும் இதோ அந்த மந்திரிச்ச ரக்ஷையை இப்பொழுது அவரது திரு கரத்திலே அணிவித்து கொண்டுள்ளார் அர்ச்சகர் சுவாமி. இந்த அற்புதமான கைங்கரியத்தை நம்மை ரட்சிக்கும், அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து இந்த கலியுகத்தில் நமக்கு திருவெங்கடத்து எம்பெருமானாக ஸ்ரீனிவாச பெருமாளாக கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியாக அவதரித்த அந்த எம்பெருமானினுடைய திருக்கல்யாண வைபவத்தை தான் செவித்து கொண்டுள்ளோம். இதோ நம்மை ரட்சிக்கும் அந்த பகவானுக்கு இப்பொழுது அர்ச்சகர் சுவாமி ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை பூர்த்தி செய்தார். அர்ச்சகர் சுவாமி கூட அவரது திருக்கரத்திலே அந்த மந்திரிச்ச ரக்ஷையை அணிவித்து கொண்டு மங்களகரமாய் நம்மை ரட்சிக்கும் அந்த பகவானுக்கு ரக்ஷாபந்தனம் என்கிற காப்பு கட்டுதல் கைங்கரியத்தை பூர்த்தி செய்தார். அதைத் தொடர்ந்து அக்னி பிரதிஷ்ட ஹோமம், மதுபார்க்க பூஜை, வஸ்த சமர்ப்பணம் மற்றும் மகா சங்கல்பம், கன்னிகாதானம் என்கிற மங்களகரமான கைங்கரியத்தை இதோ நாம் அனைவரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் मच्यन्तमयानि हव्याकोति सत्यामन स्वामेऽस्तु एनो मानिका अङ्कृतमच्चना विश्वे देवासु दिवो जदामि देवी ईडर्वीरुण कृणोत स्वे देवासि हवीरयद्ब्रह्मास्मै प्रजामातनोभिर्मारदाम दुषदे सोमरग्निर्मन्युं प्रते नुधन् पुरस्तभो गोपा परिपाहिनस्त्वं
प्रात्यञ्च जनसपनस्ते महिषा चित्तं प्रबुधा विनशुर्बरिहेषु सप्तऋषीणाव अयां सप्तऋषीणाव अयामि सवितुर्वरे धन्यमानमस्यामे जमपात्मानोजमानस्य हन्तु शिवानः सन्तु प्रीतिसन्नो माता पृथिवीतोकसाद पोतयतनयन सौम्याग्नत्वकंसना होता विगंसते अष्टाबन्धकंसनापितो हरम् येन देवासो जनयन् अभिष्क्रियाः सूर्येण ब्रह्मरतदावतदैकं चक्रं यद्गुहातदहं विश्वे देवासो नदन्मानुजा तद्गुस्त्रोत्रं ते चक्रे आस्तान्तिपन्था उपावरे तज्ञनिधाय उपावरोह जातवेदपनस्तं देवेभ्यः हम्यमहनप्रियानन् आयुप्रस्मासु दीधिनोदराग्निग्रहणपात्रे सजल अक्षतान्निधाय इन्धनेषु अग्निमावाहयामि वजनधमन्योर्वायुमावाहयामि अयन्ते योन् यतो जातो अरोचदाः पञ्चानन्नग्न आरोहादानो वर्धयारयम् मयि गृह्णाम्यग्निगुम्राय स्पोषाय सुप्रजास्पाय सुवीर्याय मयि प्रजा मयि वर्चो ददाम्यरिष्ठास्यामदर्वा सुवीराः यो नो अग्निपितरो रुच्छन्तरमत्योमर्त्यागम् आविवेश तमात्मन् परिगृह्णिः मयि मासोऽस्माकम् आवहाय परागाकर्मणेवां देवेभ्यस्कृतमापश्शुभा शुभरमा शान्ता शान्तिरमा शुभा शुभरमा पूता पूतरमा पुण्या पुण्यरमा मेध्या मेध्यरमा अमृतामृतरसाः पूता ब्रह्मपुत्रेण पूता सूर्यस्य रश्मिकूर्चाग्रग्रन्थिमूलेषु ब्रह्माणमां विष्णुं शिवमावाहयामि अदितेनो मन्यसु दक्षिणतो वेदं प्रमयामि सत्येन त्वां हितव्रतोऽहमस्मि अनवदेन मन्यसु पश्चिमतो वेदं प्रमयामि सत्येन त्वां हितव्रतोऽहमस्मि सरस्वतेन मन्यस्वोत्तरतो वेदं प्रमयामि सत्येन त्वां प्रमयामि सत्यव्रतोऽहमस्मि देवा सविता पुरस्ताद्वेदं प्रमयामि सत्येन त्वां हितव्रतोऽहमस्मि सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ब्रह्मज्ञानं ब्रह्मप्रस्ताद्विषीमदस्य ऋचोदेन आवह सभुज्ञपमास्य विष्टासतश्च यो निर्मसतश्च विवः ब्रह्माणमावाहयां प्रजापतिमावहं पितामहं हिरण्यकट्ममावाहयामि सोमोदेनकं सोमोर्वन्तमासकं सोमो वीरं कर्मण्यं ददातु साधन्यं वेदज्ञं सभें विदुस्त्रणं जो ददास तस्मै सोमयज्ञां चन्द्रमावाहमावाय देवदासनभाज्यार्घ्याय च मना पुष्पगन्धधूपदीपान् समर्पयामि विष्णोस्तूपोऽसि दक्षिणतो विष्णोस्तूपोऽसि उत्तरतपदे एकैरञ्जनमसि विष्णोस्तूपोऽसि पश्चिमतः सौधत्तां देवेभ्यो विष्णोस्तूपोश्चतुर्षपर्चण्डकूर्चेषु विष्णुमावाहयामि महाविष्णुसदायज्ञं जापि नारायणमावाहयामि प्रणतिपात्रयोः ब्रह्माणमावाहयामि सोममावाहयामि सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् भूस्रवन् गृह्णामि भवस्रवन् गृह्णामि शुभस्रवन् गृह्णामि भूर्भुवः स्रवन् गृह्णामि राजस्पोजायत्वा स्रवन् गृह्णामि विष्णोर्हस्तोऽसि पूष्णोहस्ताभ्यां बृहस्पतिरुत्तानग् स्रवन् गृह्णामि वरिष्ठाजनाकग्निस्ते तनवम् आदिदागग्ने हव्यगुं समिधोरग्निमावाहयामि अयेनो निर्वपामि सुप्रतीकमजस्रेण भानुनादित्यसात् प्रदध्यां पश्य मातां सोमहिकामिरण्यसिद्धे सत्रे यासीमान् साक्षे मे भवान् भवान् निर्दग्धकुं रक्षो निर्दग्ध अरातयः सोऽस्त्रियो अस्मान् वेट्यञ्च द्वयं दुष्मनिष्ठप्तकुं रक्षो निष्ठप्तारातयः सोऽस्त्रियो अस्मान् वेट्यञ्च वयं दुष्मः अदितरस्य शुद्रपत्र भूतकृतस्तापोरञ्जन्यं भैमपोढातनभित्वरीं सगरास्थां महीनां पयोस्वशदेनागुं रसतस्य दीक्षीयमानस्य निरूपामि देव यज्ञाये सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् इदं विष्णुर्विजक्रमे त्रेधा नदते पदं समूढमस्य भागं सुरे उद्भवस्तोदहं प्रजया अप्रापास्वभिर्भूय स्मरत्यमाविका लोकत्रिषु लोकेषु रोचयां परितकं रक्षोऽन्तरिता अरातयोरपदा वृद्धिरपहदं पापङ्कर्मापहदं पापस्य पापकृतपापङ्कर्मयो न पापङ्कर्मचुकीर्भिरप्रत्यगेन मृताज्यस्थाल्यां भूमिमावाहयामि आज्ये उतासनमावाहयामि श्रुवे सोमां जुक्वारिपात्रिः दिवाकरमावाहयामि सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् तदेव जरुस्थानेमिदश्रित्य दर्भोल्केन भक्त्वा अभिगार्य उत्तरत अवतारयति चरोः इन्द्राग्नेमावाहयामि देवस्य त्वाज प्रसवे अश्विनो और बाहुभ्यां पूष्णो हस्ताभ्यां घृतं विहरामि चुरं विहरामि दक्षिणप्रणदौ प्रजापतिमावाहयामि इन्द्रमामग्निं सोम उत्तरप्रणदौ अग्निमावाहयामि समग्नि सोमामावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माणमावाहयामि इन्द्रमावाहयामि वसूनावाहयामि रुद्रानावाहयामि अपाउपस्पृश्य महाविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनामावाहयामि पूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षमावाहयामि उपासनिकमित्र स्वां देवानावाहयामि सर्वदेवान् आवाहयामि
प्रजापतेष्टनिरूपाम् इन्द्राग्निर्ममुत्तरभागे अग्नेष्टनिर्मग्ने सोमाभ्यां प्रजापते ब्रह्मण इन्द्राय वसुभ्यो मरुभ्यो रुद्रेभ्यापस्पृश्य महाविष्णवे मित्राग्निर्मरुणाग्निर्मामि आदित्येभ्यो शुभ्यां पुष्णे सोमाग्निरोपाज्ञो सर्वदेवेभ्योग्निर्मामि तृभ्यधिश्रयामि अग्नेर्ज्योतिरसि समिदसि स्वाहा अमृतमशिवारुणमसि अंतरितकं रक्षान्तरिताराधयः प्रत्युष्टकं रक्ष प्रत्युष्टा अराधयः जत्पदस्थापनात्वच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यस्रत्नविस्वाहा वाक्पदस्थापनातु त्वच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यस्रत्नविस्वाहा देवस्ताविदाप्रात्तच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यस्रत्नविस्वाहा तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् इमामे अग्नैष्टका धेनवः सन्त्वेका च शतञ्च सहस्रञ्च अयुतञ्च नियुतञ्च प्रयुतञ्च अद्भुतञ्च न्यद्भुतञ्च समुद्रश्च मध्यञ्चान्तश्च परार्ध क्षेमामे अग्नैष्टका धेनव एकविंशमित्सु सर्वान् देवानामधितेनो मन्यस्वनमदेनो सरस्तेन मन्यस्व देवसविधप्रसहस्राङ्गे तमक्षयमुत्पदमानय तद्मात्मजातवेनस्तेनेभ्यस्ववर्धयवर्धय चास्मान् प्रजापशुब्रह्मोच्चसेनान्नाद्येन ब्रह्मन् सोमन् इध्यमादाक्षे पाठस्व समेधय स्वाहा प्रक्षेपणमुहूर्त सुमुहूर्तो अस्तु वायुव्याराग्नेयान्तं स्वाहा नैऋत्यादिविषाणान्तम् इन्द्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा तो जातवेदप्रस्तादग्नविद्यकर्मक्रियमाणमधेदं पंशक्वे यस्याधे कर्तत्वयागा अस्वान् पूरुषान्तनेमस्वायातिरस्ते निपत्यहमिद्रणेते त्वान् त्वाघृतस्य दार्ये सकम्रादने महग्स्वा सकम्रादन्यदेव्यै स्वाहा प्रसादन्यदेव तत्र व्याहतेर्जुहोते नये स्वाहा सोमाय स्वाहा ने सोमाभ्यागु स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा इंद्राय स्वाहा वसुभ्य स्वाहा मरुभ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा उप स्पृश्य महाविष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वादित्येभ्यो स्वस्तिभ्यो स्वाहा पूष्णाय स्वाहा कक्षाक्ष सोमाय सौभासनज्ञाज्ञस्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वदेवेभ्यो स्वाहा चरगं सावित्र्या गृहीत्वा भू स्वाहा भव स्वाहा शुभ स्वाहा भूर्भुवः स्वः स्वाहा अदितेन्वमग्रस्ताः परमतेन्वमग्रस्ताः सरस्तेन्वमग्रस्तेवशविद प्रासावीः आघारो विज्ञायते वाद्यम् ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய திருக்கல்யாண வைபவத்தை தான் இப்பொழுது நாம் செவித்து கொண்டுள்ளோம். அக்னி பிரதிஷ்ட ஹோமம் போன்ற கைங்கரியத்தை சேவித்தோம். அப்படி அருகிலுள்ள பகுதியை ஆண்ட ஆகாஷ ராஜா பூமியை உழுது கொண்டிருந்த போது தரையில் இருந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாராம். அவர் தனது மனைவி தரணிக்கு அவளை கொடுத்து அவளை தங்கள் தெய்வீக மகளாக ஏற்றுக்கொண்டு பத்மாவதி என்றும் பெயரிட்டாராம். அவளை பெற்ற பிறகு அவர்களுக்கு வசுதாசன் என்ற மகன் பிறந்தான். காலப்போக்கில் தெய்வீக விருப்பப்படி இளவரசி பத்மாவதி ஒரு நல்ல நாளில் ஸ்ரீனிவாசரின் மனைவியானாள். அவர்களின் பிரம்மாண்டமான திருமண விழாவிற்கு பிறகு ஸ்ரீனிவாசர் 6 மாதங்களுக்கு மலையேற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டாராம். அந்த நேரத்தில் அகஸ்திய முனிவர் அகஸ்தியேஸ்வரர் கோயிலுக்கு அருகில் உள்ள தனது ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். ஸ்ரீனிவாசரை தனது ஆசிரம சுழலில் 6 மாதங்கள் தங்குமாறு முனிவர் கேட்டுக்கொண்டார். அதன்படி ஸ்ரீனிவாசர் அங்கேயே தங்கினார். இந்த இடத்தில் தங்கியிருந்த காலத்தில் அவரது மாமனார் ஆகாஷ ராஜா மரணப்படுக்கையில் இருந்தாராம். ஸ்ரீனிவாசரும் பத்மாவதியும் நாராயணவனத்திற்கு சென்றார். அங்கு ஆகாஷ ராஜா தனது கடைசி நாட்களில் இருந்தார். ராஜா இறக்கும்போது தனது தம்பி தொண்டைமான் மற்றும் அவரது மகன் வசுதாரை கவனித்து கொள்ளும் பொறுப்பை ஒப்படைத்தாராம். பக்தர்களே, இதோ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் உபயநாச்சிமாரான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் அர்ச்சக்கர் சுவாமி வஸ்த சமர்ப்பண கைங்கரியத்தை செய்தார். இதோ
அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா, சப்தகிரி வாசனே ஏழுமலையானே கோவிந்தா 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 என்று நாமும் கூட அந்த பகவானை சேவிப்போம். இதோ உபய நாச்சிமாரான பிராண நாயக்கியான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஆகாஷராஜனின் மரணத்திற்கு பிறகு வசுதாசனும் தொண்டைமானும் ராஜ்யத்திற்காக கடுமையாக சண்டையிட்டனர். தனது மாமனாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி ஸ்ரீனிவாச பகவான் வசுதாரின் பக்கம் நின்று போரில் இணைந்து தொண்டமானை பாதுகாக்க தனது சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்தாராம். இவ்வாறு அவர் இருவரும் உதவினார். நீண்ட காலமாக நடந்த ஒரு பெரிய போருக்கு பிறகு அகஸ்தியரின் ஆலோசனையில் பேரில் ஸ்ரீனிவாச பகவான் இருவருக்கும் இடையில் ராஜ்யத்தை பகவான் பகிர்ந்து கொண்டாராம். வசுதாசன் நாராயணபுரத்தின் ஆட்சியாளனார். தொண்டைமான் துண்டிர மண்டலத்தின் ஆட்சியாளர். சப்தாவருணைராவிருதே அஸ்மின் மஹதி பிரம்மாண்டே ஆதாரசக்தி ஸ்ரீவராக குருமானந்தாஷ்ட திக்கஜோ பரிபிரதிஷ்டிதான அதல விதல சுதல தல தல ரசா தல மஹதல पातालक सप्तलोकानाम् ऊर्ध्वभागे भूलोके भुवरलोक सुवरलोक महरलोक जनोलोक दपोलोक सत्यलोकाक षल्लोकानाम् अधोभागे महानारायमानस्य फणिराजस्य शेषस्य सहस्रफणाफणिमण्डलमण्डिते ऐरावत पुण्डरीक वामन कुमुदाञ्जन पुष्पदन्त सार्वभौम सुप्रतीकाख्य अष्टदिग्दन्त सुण्डा तण्डोत्तुम्बिते अमरावती तेजोवती संयमने रक्षोवती सिन्धुमती गन्धवत्यलकावती यशोवती अष्टदेवपुरी विराजिते इन्द्राग्नियमनऋतुवर्ण वायुकुबेर ईशानाख्य अष्टलोकपालक परिपालिते लोकालोकाचलवलयिते लवणे क्षुराशत्प्रतिक्षेरशुद्धोरगाख्य सप्तार्णव परिवृते जम्भो प्लक्षकुशक्रौञ्च शाकशाल्मले पुष्कराख्य सप्तद्वीपदीपिते महेन्द्रमलय सत्यशुक्तिमृत्युक्यवन्यन्यपार्यात्राख्य सप्तकुलपर्वत विराजिते भारत किं पुरुष हरीलामृत भद्रास्वगेतुमाला हिरण्यकरमणक गुरुवर्षाख्य नववर्षाणां मध्ये भरतवर्षे इन्द्रकसे ऋताम्रकवस्ति पुन्नाय गन्धर्वसौम्यवर्णभरताख्य नवकण्डानां मध्ये भरतकण्डे महासरोरुहाकार 50 कोटियोजन विस्तीर्ण भूमण्डले लक्षयोजन विस्तीर्ण जम्बूद्वीपे दण्डकारण्ये प्रजापति क्षेत्रे कर्मभूमौ अवन्ते कुरुक्षेत्राद समभूमध्यरेखायाः पूर्वदिग्भागे मेरोः दक्षिणदिग्भागे श्रीवेङ्कटाचलस्योत्तरदिग्भागे अहोबलगरुडाचलस्य पूर्वदिग्भागे श्रीरङ्गस्य उत्तरदेशे महान्मध्योर्मध्यदेशे सत्यव्रतक्षेत्रे सकलदेवता सन्निधौ सकलजगत्स्रष्टुः परार्धद्वयजीविनो ब्रह्मणो द्वितीयपरार्धे प्रथमवर्षे प्रथमपक्षे प्रथमदिवसे द्वितीयामे त्रयोदशघटिकाद्विचत्वारिंशत्घटिकासु गतासु तृतीये मुहूर्ते प्रथमप्राणायामकाले पुरुहूतनामदेन्द्रसमये पार्थिव कूर्म प्रलयानन्त श्वेतवराह ब्रह्मसावित्राख्य सप्तकल्पानां मध्ये पञ्चमे श्वेतवराहकल्पे स्वायम्भवस्वारोचिषोत्तमदामसरैव चाक्षिप वै वस्वद सूर्यसावर्णे धर्मसावर्णे रक्तसावर्णे रुद्रसावर्णे इन्द्रसावर्णे वेदसावर्णाख्य चतुर्दशमन्वन्तराणां मध्ये तत्रे सप्तति महायुगानां सप्तंशति महायुगे क्वतीतेषु तदुपरि अष्टाविंशतितमे अष्टाविंशतिसहस्रान्वित सप्तदशलक्षाब्दे कृतयुगे याते षण्णवतिसहस्रान्वित द्वादशलक्षाब्दे त्रेतायुगे याते चतुष्षष्टिसहस्रान्वित अष्टलक्षाब्दे द्वापरयुगे याते द्वात्रिंशत्सहस्रान्वित चातुर्लक्षाब्दे वर्तमाने कलयुगे युधिष्ठिर विक्रमार्करसालि वाहन विजयाभिनन्दन नागार्जुन कल्कि भूपाकषट्चकानां मध्ये तृतीये शालिवाहनसके अस्मिन् देशे वर्तमान व्यावहारिक चन्द्रमानेन प्रभाति संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे उत्तरायणे वसन्त ऋतोर्चैत्रमासे कृष्णपक्षषष्ट्यां वासरः स्थिरवासरयुक्तायां मूला नक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण शुभमुहूर्ते वङ्गनविजय विशिष्टायाम् अस्यां शुभतिथौ
अस्य देवदेवस्य श्रीमदकलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीभूसमेतवेङ्कटेश्वरस्वामी वैवाहिककर्मणि ममनेकजन्मसु जन्मनि च एतत्क्षणपर्यन्तं बाल्ययौवनकौमारवार्धक्येषु राशिप्रकाशे च आवृत्त अनावृत्तमहापातकादि समस्तदुरितक्षयार्थं दश पूर्वेषां दश परेषां मत्वंशानां मातृवंशानां सर्वेषां पितॄणां च कुम्भीपाकलोहितधामा तपसङ्घात कालसूत्रादिविरेभ्यो महाघोरेभ्यो नरकेभ्यो उत्तीर्यार्थं तलैः सूर्यमण्डलपर्यन्तं कृतराजैर्सहस्रावसाने एकैकजलाभरणक्रमेण सर्वदा संविधकाले श्रीहरिलोके निवासच्चनवे चन्द्रमण्डलपर्यन्तं कृतराजैर्सहस्रावसाने एकैकवाभरणक्रमे संविधकाले आय्क्यलोकनिवासच्चद्ब्रह्मशैद्रोमण्डलपर्यन्तं कृतराजैर्सहस्रावसाने एकैकमाषार्मसर्वदा संविधकाले ध्रुवलोकनिवासच्चद्दं गोलोभिर्नक्षत्रमण्डलपर्यन्तं कृतरासेर्वसहस्रासनैकैकलोमाभृषणक्रमेण सर्वरास्यपर्षणसंविधकाले गोलोके निवासिच्चद्दं त्रिगुणीकृत अग्निष्टोमतिरात्राप्तोर्यामशान्तवनवाजपे पुण्डरीकस्वमेधादि पुण्यफलावाप्यर्थं मामोद प्रमो सम्मोद वैकुण्ठाख्यलोकेशो सालोक्य सामीप्य सारूप्य सायुज्य पदमिति चतुर्दमोक्तबलशित्यड्डं भृग्वारिभिः वसिष्ठारिभिः दिव्यमर्षभिः रक्तकुच्च धर्मशास्त्र प्राण इतिहास प्रतिपादित कन्यादानकल्पोक्त सकल पुण्यफलावाप्यर्थं कन्यादानं करिष्ये चतुस्सागरपर्यन्तं गोब्राह्मणेभ्यो शुभं भवतु आङ्गीरसुबृहस्पत्य भारद्वाजत्रयार्षे प्रविरान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य श्रीमदखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रियपदे पुरुषोत्तमस्य अगणितानेव दिव्यावतारकस्य वैतानसप्रशंसमानपञ्चविधव्यूहात्मकस्य श्रवणानक्षत्रजातस्य श्रीनिवास परब्रह्मणेवराय चतुस्सागरपर्यन्तं गोब्राह्मणेभ्यो शुभं भवतु भार्गवच्चवन अप्नवैदलपञ्चारुषे प्रविरान्वित भार्गवशगोत्रोद्भवीं भृगोसङ्कल्पतनयाम् अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकीं श्रीदेवी नाम्नीमिमां कन्यां चतुस्सागरपर्यन्तं गोब्राह्मणेभ्यो शुभं भवतु कास्यपवत्सारणैर्द्रुत्र्यारुषे प्रविरान्वित कास्यपशगोत्रोद्भवीं कस्यप्रियावयसङ्कल्पतनयां विष्णोभक्त विराजमानां भूदेवी नाम्नीमिमां कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैर्युतां दास्यामि कृष्णवे ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ திருப்பதி க்ஷேத்திரத்தில் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய திருக்கல்யாண வைபவத்தில் இதோ நாம் மகா சங்கல்பம் கன்னிகாதானம் செய்து கொடுக்கும் நிகழ்வை சேவித்தோம். அடுத்த கைங்கரியமாக மாங்கல்ய தாரணத்தை சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ அந்த மாங்கல்யத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்பாக அர்ச்சகர் சுவாமி அந்த திருமாங்கல்யங்களை மங்கள் நீரில் சுத்தி பண்ணி அர்க்யம் பாத்தியம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை செய்த பின்பு இதோ பகவானுடைய திருக்கரத்திலே சமர்ப்பித்து பின்பு அவரது உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு அந்த மாங்கல்யத்தை சமர்ப்பிப்பார் அர்ச்சகர் சுவாமி. ஸ்ரீனிவாச மங்காபுரம் அதன் இனிமையான காலநிலைக்கு பெயர் பெற்றதாம். பக்தர்களே, 6 மாதங்கள் சேஷாச்சல காடுகளின் இயற்கை அழகை ரசித்த இறைவன் அகஸ்திய முனிவரிடம் விடைபெற்று ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தனது துணைவியுடன் திருமலையை அடைந்தாராம். இதனால் பத்மாவதி தேவியின் கால் வளையங்களின் புனித பதிவுகளை பெற்றதால் அந்த பாதை புனிதமானது. பின்பு சந்திரகிரியை ஆண்ட பல மன்னர்கள் சந்திரகிரி கோட்டையிலிருந்து மூலவர் கோவிலுக்கு செல்லும் அதே குறுகிய பாதையிலும் புனித தரிசனத்தை பெற்றாராம். இது மாங்கல்ய தாரணத்தை தரிசித்தார்.
లక్ష్మీ నారాయణ యోగము ఎట్టుగూడె వెండ్లి యోగమిద్దరికీ నీ వేళ అట్టే లక్ష్మీ నారాయణ యోగము అట్టే లక్ష్మీ నారాయణ యోగము నెలత కమలవాసి నీవు కమలాక్షుడవు పొలతికి నీకు గూడె పొంతనాలు నెలత కమలవాసి నీవు కమలాక్షుడవు పొలతికి నీకు కోడె పొంతనాలు వలుద చక్రవాకాలు వనిత కుచాలు వలుద చక్రవాకాలు వనిత కుచాలు నీవు ఎలమి చక్రాయుధుడవిద్దరికీ తగును ఎట్టుగూడె వెండ్లి యోగమిద్దరికీ నీ వేళ అట్టే లక్ష్మీ నారాయణ యోగము అట్టే లక్ష్మీ నారాయణ యోగము తరుణి నీల కుంతల తగు నీలవర్ణుడవు సరుసమీకే తగు సంబంధము తరుణి నీల కుంతల తగు నీల వర్ణుడవు సరుసమీకే తగు సరస్వతేనమన్యస్వ దేవసవిద ప్రసువ హరి ఓమిదస్య కర్మణోచ్చరీరకం యద్వాన్యూనమిహాకరం అగ్నిస్తత్విష్టకృద్విద్వాన్ సర్వజ్ఞశిష్టకం శోధం కరోతు స్వాహా నయే శిష్టకృతే సూతహుతాహుతీనాం కామానాగం సమర్థయిత్రే స్వాహా అగ్నే స్వాహా అగ్నేయన్నాధాయ స్వాహా అగ్నేయన్నపతయే స్వాహా ప్రజాపతయే స్వాహా ఇంద్రాయ స్వాహా స్వేభ్యో దేవేభ్య స్వాహా సర్వాభ్యో దేవతాభ్య స్వాహా సర్వత్రైవాదిష్టకం సర్వత్రైవానాదిష్టం దైవత మముష్మై స్వాహా అగ్నయే శిష్టకృతే స్వాహా వాస్తుపదే నమో వాస్తుపదయే స్వాహా యన్మ ఆత్మనో మిందాభూదగ్నిస్తత్పునరాహ జాతవేదా విజర్షణి స్వాహా పునరగ్నిచక్షురదాత్మనరింద్ర బృహస్పతి పునర్మై అశ్వినాయనం చక్షురాదత్తమక్షో స్వాహా ఇష్టేభ్య స్వాహా వషడనిష్టేభ్య స్వాహా భేజం దృశ్చై స్వాహా నిష్కృత్యై స్వాహా దౌరాధ్యై స్వాహా దైవీభ్య స్వాహా తనోభ్య స్వాహా వృద్ధ్యై స్వాహా సమృద్ధ్యై స్వాహా సర్వసమృద్ధ్యై స్వాహా భూస్వా భూస్వా శుభస్వా భూర్భువస్సువ స్వాహా ఆశ్రావితమత్యాశ్రావితమత్యనో ఓక్తం చ యజ్ఞే అతిరిక్తం కర్మణో యజ్ఞహీనం యజ్ఞప్రవాని విర్ణేతి కల్పయన్ స్వాహా కృతాహుతేతు దేవాన్ స్వాహా బ్రహ్మ ప్రతిష్టా మనసో బ్రహ్మవాచో బ్రహ్మయజ్ఞానాగుం హవిషామాజ్యస్య అతిరిక్తం కర్మణో యజ్ఞహీనం యజ్ఞప్రవాని విర్ణేతి కల్పయన్ స్వాహా కృతాహుతేతు దేవాన్ స్వాహా యదకర్మ యన్నాకర్మ యదత్యరేతి యన్నాత్యరేతి యదతిరిక్తం యచ్చహీనం తత్వం విష్ణుర్యజ్ఞో యజ్ఞం ప్రతిష్టాపయన్ స్వాహా కృతాహుతేతు దేవాన్ స్వాహా ప్రమంతోంతరగామి కించిదస్మిన్యజ్ఞే మతకర్మతో వా అనయా హుత్యా తచ్చమయాం సర్వం తృప్యంతు దేవ
आबृहन्ताङ्कृतेन स्वाहा मनोज्योतिर्विशदामाद्यं विच्छिन्नं यज्ञकं समिमं ददातु या इष्टामृतसोनिं मृतत्यतास्थं ददामि हविषा कृतेन स्वाहा अयाश्चाग्ने तनभिषत्येत्य सत्यमित्वमया असीम् अयसा मनसा धृतो यसा हव्यमोहिजे या नो देहिवे जग्स्वाहा यतस्मिन् यज्ञेऽन्तरगामि किञ्चिदस्मिन् यज्ञेऽन्तरकर्मतो वा अनया हुत्या दक्षमयाम सर्वं तृप्यन्त देवा आवृहिन्ताङ्कृतेन स्वाहा स्वस्थन इन्द्र वृद्धस्रवाक्तिन पौषा विश्ववेदाः स्वनस्ताक्षरश्च नैम स्वस्तिनो बृहस्पतिर्ददातु स्वाहा यत इन्द्रो वीर्यमकृणोदुर्ध्व अद्वरहोता अग्नेर्वेदोद्वस्तया तिष्ठकृद्देवेभ्यः इन्द्र आज्यन विशाकृतेन स्वाहा एदोऽस्य ऋषेमहि स्वाहा समिदसि तेजोषि तेजोमयि देहि स्वाहा यमसदे मृत्योर्मे बाहि स्वाहा सूर्यसदे चक्षुर्मे बाहि स्वाहा सोमसदेव चित्तं मे पाहि स्वाहा वायोर्देमहि प्राणान् मे पाहि स्वाहा ब्रह्मणो देमहि बुद्धिं मे पाहि स्वाहा सप्तते अग्ने समिदः सप्त जिह्वा सप्त ऋषयः सप्तधाम प्रियाणि सप्तहोत्र सप्तधात्वायजन्ते तयोनेराप्रूणस्व घृतेन स्वाहा कृतधान विद्वाननुष्ठभृतेन पूर्णमाहुतञ्जुमग्निर्भुक्तपुष्पाः तैर्भुक्तपुष्पाः जौर्भुक्तपुष्पाः पृथिवीर्भुक्तपुष्पाः मोषधवनत्पतिगन्धर्वाप्यभुक्तपुष्पाः अग्निश्चेन्नं वेदिश्चेन्नं जौत्यं समङ्कामर् अविषाकृतेन समाजवसुपुष्पं मरुद्भिः आद्यशेषम् इन्द्राय जुहोमि स्वाहा अग्निस्तृप्यतु वेदस्तृप्यतु जौस्तृप्यतु ब्रह्माद्याः स्तृप्यन्ताम् तृप्यन्तां पवित्रमशि पवित्रं मे भूया स्वाहा पूर्णमसि पूर्णं मे भूया स्वाहा सर्वमसि सर्वं मे भूया स्वाहा अक्षितमक्षित्ये जुहोमि अक्षितमसि मामे श्रेष्ठाः उत्तराञ्चालयत्वः प्रात्यां देवाऋत्विजो माध्यं तां दक्षिणायां सिमासाः पितरो माध्यं तां प्रतीच्छान्दिशि गृहाः पशवो माध्यं तां भूतिस्माते लभते नित्यगुं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमारुतयोर्भूतिः आदित्य सोमो नमः त्रयायुषं यमदग्निं पश्यवस्य त्रयायुषं यद्देवानां त्रयायुषं ஓம் நமோ வெங்கடேஷாய. பக்தர்களே, இதோ திருப்பதி க்ஷேத்திரத்தில் உள்ள ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய திருக்கல்யாண வைபவத்திலே நாம் அக்னி பிரதிஷ்ட ஹோமம், பூர்ணாஹத்தி போன்ற பூஜையை சேவித்தோம். பின்பு வாரணம் 1000 என்க கைங்கரியத்தை சேவித்தோம். இதோ அடுத்த கைங்கரியமாக மாலா பரிவர்த்தனம், அதாவது மாலை மாற்றுதல் என்ற கைங்கரியத்தை சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சூடிய அந்த மலர் மாலையை முதலில் ஸ்ரீதேவி தாயாருக்கு சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. பின்பு ஸ்ரீதேவி தாயார் சூடிய அந்த நறுமணமிக்க மலர் மாலையை கொண்டு போய் பகவானுக்கே சமர்ப்பித்தார். பின்பு பகவான் சூடிய அந்த மலர் மாலையை
திரும்பவும் கொண்டு போய் இதோ பொறுமையின் பூஷணம் பூதேவி தாயாருக்கு சமர்ப்பித்து அவள் சூடிய அந்த மலர் மாலையை திரும்பவும் கொண்டு போய் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கே சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனுடைய திருக்கல்யாண வைபவத்தை இதோ நாம் இப்பொழுது செவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசித்தால் நமது குறைகள் அனைத்துமே தீர்ந்து போகுமாம். அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிப்போம், பகவானுடைய திருவருளை பெறுவோம். இதோ ராஜ கோபுர தரிசனம் சர்வ பாபஹரணம் என்பார்கள் அல்லவா? இதோ அந்த ராஜகோபுர தரிசனத்தையும் சேவிப்போம். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் வாருடைய கல்யாண மகோத்சவத்தை சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, கல்யாண அத்புத காத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமஹா என்று அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசித்து கொண்டுள்ளோம். இதோ பக்தர்கள் அனைவரும் கூட டிக்கெட்டுகளை பதிவு செய்து கொண்டு மிகவும் கோவிந்த நாமத்தை ஜபித்து கொண்டு ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசித்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிப்போம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலிலிருந்து திருமலைக்கு வடக்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மெட்டிலிருந்து தொடங்கும் படிக்கட்டுதான் ஸ்ரீவாரி மெட்டு அல்லது ஸ்ரீபதி மெட்டு என்றும் அழைப்பார்கள். பக்தர்களே, இதோ ஸ்ரீனிவாசரும் அவரது துணைவியாரும் பத்மாவதி தேவியரும் நடந்து செல்லும்போது அவர்களின் கால் தடங்களால் புனிதப்பட்ட உண்மையான பாதையாம். அவர்கள் பேரரசர் தொண்டைமானால் கட்டப்பட்ட ஆனந்த பவனம் என்ற கோபுர அரண்மனைக்குள் நுழைந்து புதுமண தம்பதிகளாக செழித்து வாழ்ந்தனர். பிற்காலத்தில் ஸ்ரீனிவாசரும் அவரது துணைவியார் பத்மாவதி தேவியும் நடந்து வந்த ஸ்ரீவாரி மெட்டு பாதை பல மன்னர்கள் மற்றும் யாத்ரீர்கள் வெங்கடாச்சலத்தை அடைய முக்கிய சாலையாகவும் மாறியது. விஜயநகர பேரரசின் பல மன்னர்களான நாராயணவன மன்னர், ஆகாஷ ராஜு மற்றும் தொண்டைமான் மற்றும் பலர் திருமலைக்கு செல்வதற்கான பாதையாக கூட ஸ்ரீவாரி மெட்டை தான் தேர்ந்தெடுத்தார்களாம். அப்படிப்பட்ட அந்த தலைமை தெய்வத்திற்கு நைவேத்தியம் செலுத்துவதை குறிக்கும் வகையில் வெவ்வேறு கட்டங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட புனித மணியின் ஒலியை கேட்ட பின்னரே தங்கள் உணவை தொடங்குவார்கள். அப்படிப்பட்ட அந்த பெருமாளை தரிசிப்போம். சித்தக்குட்டி, சித்தக்கூடம், ஸ்ரீனிவாச மங்காபுரம் மற்றும் ஸ்ரீனிவாசபுரை என்று அழைக்கப்பட்ட இந்த கிராமம் படிப்படியாக பார்வையில் இருந்து மறைந்துவிட்டது. மீண்டும் 1 நூற்றாண்டுக்கு மேலாக படிப்படியாக வளர்ச்சி அடைந்த பிறகு விஜயநகர பேரரசின் பேரரசர் ஸ்ரீ அச்சுத தேவராயர் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தை சர்வ சாமானிய அக்ரஹமராக தல்லப்பாக்க கவிஞர்களுக்கு நன்கொடையாக வழங்கினாராம். இந்த நேரத்தில் தல்லப்பாக்க அன்னமாச்சாரியாரின் பேரரான சீன திருவெங்கல நாடு ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் அதன் அனைத்து பளபளப்பு மற்றும் ஆரவாரங்களுடன் புதுப்பிக்க செய்தாராம். பக்தர்களே, பாழடைந்த சிலைகளை புதிய சிலைகளால் மாற்றினர். மேலும் கோவிலில் வழிபாடு மற்றும் திருவிழாக்களை முறையாக நடத்தவும் ஏற்பாடு செய்தனர். அப்படிப்பட்ட அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் வசித்து வந்தால் அது மரங்கள் மற்றும் புதர்களுக்கு அடியில் மறைந்திருந்ததாம். அவன் வீடு வீடாக சென்று சிறிது எண்ணெய், அரிசி மற்றும் பருப்பு ஆகியவற்றை சேகரித்தாள். பின்னர் அவள் கோவிலுக்கு திரும்பி 3 கல் அடுப்பை அமைத்து ஒரு மண் பானையில் அனைத்தையும் வேக வைத்தாள். பின்னர் அவர் ஒரு மண் பானையில் எண்ணெயை ஊற்றி ஒரு திரியை வைத்து கோவிலில் ஒரு விளக்கையும் ஏற்றினாளாம். இருட்டில் எரிந்த தேங்காய் ஓலைகளின் சுடரின் வெளிச்சத்தில் அவர் கோயிலுக்கே செல்வாள். பக்தர்களே, வழியில் அவர் பாம்புகளால் சுடப்பட்டாள். ஆனால் அவளுக்கு அவைகளுக்கு எந்த பயமும் இல்லை. மேலும் அவள் அவற்றை ஓ நாககேஷு போன்ற பெயர்களால் அழைத்தாளாம். இவ்வாறு அவள் கோவிலுக்குள் சென்று தெய்வத்தின் காலடியில் பூக்களை அர்ப்பணித்தாள். மண் பானையில் ஒரு விளக்கை ஏற்றி அரிசியை காணிக்கையாக்க செய்தாள். அவள் அதில் ஒரு பகுதியை வெளியே கொண்டு வந்து அனைவருக்கும் விநியோகித்து
அதில் சிறிது பகுதியை தனக்காக சாப்பிட்டாளாம். அவள் பாம்புகளுக்கு பால் கொடுத்தால் இது அவருடைய வழக்கமாக மாறியது. ஒரு நாள் அவள் மறுநாள் வரமாட்டேன் என்றும் ஒரு துறவி வருவார் என்றும் அறிவித்தாள். அவள் சொன்னது போல ஒரு சுவாமி வந்தார். காஞ்சிபுரத்தை சேர்ந்த சுந்தர்ராஜ சுவாமி வந்தார். தெய்வம் அவரது கனவில் தோன்றி அவரையும் வர தோன்றியதாம். పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः, सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.